அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் சிம் கார்டு வாங்க புதிய விதிமுறைகளை மத்திய அரசு விதித்துள்ளது. புதிய தொலைத்தொடர்பு மசோதாவில் கூறப்பட்டுள்ளபடி போலி சிம் கார்டுகளை வாங்கும் நபர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதுபோன்ற குற்றவாளிகளுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 50 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிம் கார்டு வாங்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளரின் பயோமெட்ரிக் விவரங்களை சரிபார்ப்பது கட்டாயமாக்கப்படும். அதன் மூலம் போலி சிம் கார்டுகளின் புழக்கத்தை குறைக்க முடியும் என நம்பப்படுகிறது. சிம் கார்டுகளின் மொத்த விநியோகம் இனிவரும் ஆண்டு முதல் அனுமதிக்கப்படாது. மேலும் வணிக நோக்கங்களை கொண்டவர்கள் மட்டுமே இனி மொத்த சிம் கார்டு பெறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். தமிழகத்தில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் எதிர்கால அணு உலைகள் தொடர்பான இந்திய ரஷ்யா இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் நேற்று கையொப்பமானதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரஷ்ய தொழில்நுட்ப உதவியுடன் கடந்த 2002இல் கட்டப்பட்ட கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 1000 மெகாவாட் திறன் கொண்ட முதலாவது அணு உலை 2016ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த அணுமின் நிலையம் 2027ஆம் ஆண்டில் முழு அளவிலான மின் உற்பத்தி திறனுடன் செயல்பட தொடங்கும் என ரஷ்ய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 10 கரும்புலிகள் உள்ளன என்பதோடு அவை அனைத்தும் ஒடிசாவின் சிமிலிபால் புலிகள் வனங்காப்பகத்தில் மட்டுமே காணப்படுகின்றன. அகில இந்திய புலிகள் மதிப்பீட்டின் 2022 படி சிமிலிபால் புலிகள் வனங்காப்பகத்தில் 16 புலிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 10 புலிகள் கரும் நிறமி அதிகம் கொண்டவையாகும். மரபியல் கட்டமைப்பின் அடிப்படையில் சிமிலிபால் புலிகள் வனங்காப்பகம் ஆனது தனித்துவமிக்க மரபணு தொகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. தொழில்துறை மற்றும் சேவைத்துறையின் விரைவான வளர்ச்சியின் காரணமாக 1990-91ஆம் ஆண்டில் 35% இருந்த இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்கு கடந்த நிதியாண்டில் 15% குறைந்துள்ளது. இது வேளாண் சார் மொத்த மதிப்பு கூட்டல் மதிப்பின் சரிவினால் ஏற்படவில்லை. மாறாக தொழில்துறை மற்றும் சேவைத்துறையின் மொத்த மதிப்பு கூட்டலின் விரைவாக வளர்ச்சியால் இந்த சரிவு பதிவாகியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் வேளாண்மை மற்றும் அவை சார்ந்த துறைகள் சராசரியாக 4% வருடாந்திர வளர்ச்சி பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எக்ஸாமுக்கு தேவையான நியூஸை போட்டுட்ருக்கேன். இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.